நமஸ்காரம். ஸ்ரீமத் பகவத்கீதையின் 14வது அத்தியாயத்தின் மகிமை. புனித மண்ணால் முக்தி அடைந்த இரு ஆன்மாக்கள். ஒரு நாள் அரசன் விக்ரமாதித்யன் வேட்டைக்காக காட்டுக்கு சென்றான். அவனுடன் அவன் இளைய மகனும் 2 வேட்டை நாய்களும் சென்றனர். காட்டை அடைந்ததும் ஒரு நாயை ஓடும் முயலை பிடிக்க விடுவித்தான் விக்ரமாதித்யன். அந்த முயல் மிக வேகமாக ஓடியதால் அது நிலத்தில் ஓடாமல் வானில் பறப்பதைப் போல் தோன்றியது. நீண்ட ஓட்டத்துக்கு பிறகு அந்த முயல் ஒரு அழகிய தப்போவனத்திற்குள் புகுந்தது. அங்கு எல்லா உயிர்களும் அச்சமின்றி ஒற்றுமையுடன் வாழ்ந்தன. மரங்களின் நிழலில் மான்கள் அமைதியாக ஓய்வெடுத்தன. குரங்குகள் மகிழ்ச்சியுடன் கனிகளை உண்டன. புலிக்குட்டிகள் யானைக்குட்டிகளுடன் விளையாடின. பாம்புகள் கூட மயில்களுடன் பகைமையின்றி ஊர்ந்தன. அங்கே எங்கும் அமைதியும் கருணையும் நிலவின. அந்த புனித வனத்தில் மகரிஷி வத்சர் வாழ்ந்து வந்தார். அவர் தினமும் பகவான் கிருஷ்ணனை வழிபடுவதற்காக ஸ்ரீமத் பகவத்கீதையின் 14வது அத்தியாயத்தை பக்தியுடன் ஜபித்து வந்தார். அவருடைய சீடன் ஒருவன் அதே அத்தியாயத்தை உச்சரித்தபடி தனது பாதங்களை அலம்பிக் கொண்டிருந்தான். அந்த நீர் நிலத்தில் விழுந்து மண்ணை ஈரப்படுத்தியது. அச்சமயம் ஓடிக்கொண்டிருந்த முயல் அந்த ஈரமான மண்ணில் வழுக்கி விழுந்தது. உடனே அது தன் மிருக உடலை துறந்து தெய்வீக ஒளியுடனான ஒரு விண்ணுலக உலகை அடைந்தது. வானத்தில் இருந்து ஒரு விமானம் இறங்கி அந்த ஆத்மாவை எடுத்து சென்று விண்ணுலகத்திற்கு கொண்டு சென்றது. சிறிது நேரத்தில் அந்த முயலை தேடி வந்த நாய் அங்கே வந்து அதே மண்ணில் வழுக்கி விழுந்தது. அதுவும் தன் நாய் உடலை விட்டு தெய்வீக உடலை அடைந்து மற்றொரு விமானத்தில் விண்ணுலகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. இந்த அதிசயத்தை பார்த்த சீடன் மெதுவாக புன்னகைத்தான். அரசன் விக்ரமாதித்யன் இந்த அற்புத நிகழ்வைக் கண்டு வியந்து அந்த பிராமணனிடம் இந்த முயலும் நாயும் எவ்வாறு நம் கண்முன்னே விண்ணுலகம் சென்றன என்று பணிவுடன் கேட்டான். அந்த சீடன் கூறினான், இந்த மண் பகவத்கீதையின் 14வது அத்தியாயத்தை தினமும் ஜபிக்கும் ஒருவரின் பாதங்களை கழுவிய நீரால் புனிதமடைந்தது. அந்த புனித மண்ணை தொட்டதாலேயே அந்த 2 உயிர்களும் தங்கள் பாப பந்தனத்திலிருந்து விடுபட்டு உயர்ந்த உலகங்களை அடைந்தன. பின்னர் அவன் அவர்களின் முன்பிறவி கதையையும் கூறினான். மகாராஷ்டிராவில் ஒரு ஊரில் கேசவன் என்ற ஒரு கொடிய பிராமணன் வாழ்ந்தான். கோபத்தால் அவன் தன் மனைவி விலோபன்னாவை கொன்றான். அவர்கள் செய்த பாவங்களின் விளைவாக அடுத்த பிறவியில் மனைவி நாயாகவும் கணவன் முயலாகவும் பிறந்தனர். ஆனால் கீதையின் மகிமையால் புனிதமடைந்த மண்ணை தொட்டதன் மூலம் இருவரும் ஒரே நேரத்தில் மோட்சத்தை அடைந்தனர். இந்த கதையை கேட்ட அரசன் விக்ரமாதித்யன் ஆழ்ந்த பக்தியில் மூழ்கினான். அன்றிலிருந்து அவன் தினமும் பகவத்கீதையின் 14வது அத்தியாயத்தை நம்பிக்கையுடன் பக்தியுடனும் ஜபிக்கத் தொடங்கினான். அவன் தேகம் துறந்தபோது வைகுண்டத்தை அடைந்து விஷ்ணுவின் திருவடிகளில் நிரந்தர சேவையை பெற்றான். பத்ம புராணம் கூறுகிறது, பகவத்கீதையின் 14வது அத்தியாயம் சேர்த்து கொண்ட பாவங்களை அழிக்கின்றது, ஞானத்தை விழிப்பூட்டுகின்றது, மேலும் அறியாமல் கூட அதனை தொடுபவர்களுக்கு மோட்சத்தை அளிக்கிறது. அதை ஜபிப்பவர், கேட்பவர், மேலும் அது உச்சரிக்கப்படும் நிலம் கூட புனிதம் அடைகிறது. ஆகவே இந்த அத்தியாயம் பந்தனத்திலிருந்து விடுதலைக்கு அழைத்து செல்லும் தெய்வீக பாலமாக விளங்குகிறது. நாராயண நாராயண.